வணக்கங்க. நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணுல பார்க்க போறது ஆட்டு ஈரல் கிரேவி. இது வெள்ளை சாப்பாட்டுக்கும் சாப்பிடலாம், இட்லி தோசைக்கும் தொட்டு சாப்பிட்டுக்கிற மாதிரி எப்படி ஈஸியா செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஈரல் கிரேவி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இதுதாங்க. நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கொஞ்சம் மீடியம் சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கிறேன். 1/2 கிலோக்கு ஆட்டு ஈரல் கட்டமா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன். இதுக்கு நல்லெண்ணெய் ஊத்துனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதுல ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி வச்சிருக்கிறேன். 3 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கிறேங்க. ஒரு 10 கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இல்ல 1/4 முடிக்கு தேங்காயுமே 1 டீஸ்பூனுக்கு சோம்பும் எடுத்து வச்சிருக்கிறேன். இதுல 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூனுக்கு மட்டன் மசாலா, இது நார்மலா கடையில வாங்கினது. இது 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு கரம் மசாலா, இது வீட்லயே அரைச்சதுதாங்க. இது எப்படி அரைக்கணும் வீடியோ கூட நான் போட்டிருக்கிறேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துட்றேன். இதுல 1 டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு கொத்துக்கு கொத்தமல்லி தழை, 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூனுக்கு மிளகாத்தூள், 1 டீஸ்பூனுக்கு பெப்பர் தூள், 1/2 டீஸ்பூனுக்கு உப்பு எடுத்து வச்சிருக்கிறேங்க. இப்போ இந்த ரெண்டையுமே மிக்சியில போட்டுங்க. கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியா மையாட்ட அரைச்சி எடுத்துக்கலாம். இது பாத்தீங்கன்னா கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியா மையாட்ட அரைச்சிட்டேன். இப்போ ஈரலை தாளிச்சு விட்டுறலாம். ஈரலை தாளிச்சு விட்றதுக்கு நான் அடுப்பு ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். இதுல 2 டேபிள் ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க. இதில் எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் இந்த எண்ணெயிலேயே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வணங்கிட்டுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வணங்கிருச்சுங்க. வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வணங்கணும். இப்போ வெங்காயமும் நல்லா வணங்கிருச்சுங்க. வெட்டி வச்சிருக்கிற தக்காளியும் உள்ள போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இந்த தக்காளி நல்லா வேகட்டு. ஒரு 2 நிமிஷமா தக்காளி நல்லா வெந்துட்டு இருக்குதுங்க. வெட்டி வச்சிருக்கிற ஈரலை இதுக்குள்ள போட்டுக்கலாம். எடுத்து வச்சிருக்கிற மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பெப்பர் பவுடரு, உப்பு இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நிதானமா கிளறி விட்டுறலாம். ரொம்ப வசையா கலர்னுங்கன்னா இந்த ஈரல் கொஞ்சம் லேசா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே உடஞ்சி குளக்குளன்னு ஆயிரும். அதனால கொஞ்சம் நிதானமா கிளறி விடணும். அடுப்பு கொஞ்சம் வசையா வச்சுக்கலாங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு இந்த ஈரல் நல்லா வணங்கிட்டு ஒரு 3 நிமிஷமா ஈரல் நல்லா வெந்துட்டு இருக்குதுங்க. நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுது உள்ள போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் இந்த மசாலா இந்த ஈரலோட சேர்ந்து வேகிட்டுங்க. இதை நல்லா கெட்டியாக அரைச்சிக்கணும். ஒரு 5 நிமிஷம் இப்படி நம்ம ஈரலோட சேர்த்து வேக வச்சோம்னா இந்த மசாலாவோட பச்சை வாசனை சீக்கிரம் போயிடும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சோம்னா போதும். ஏன்னா ஈரல் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. ரொம்ப நேரம் வேக வச்சோம்னா ரப்பர் மாதிரி ஆயிரும். அப்புறம் கடிச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப ஹார்டாக மாறிடும். அதனால இந்த மசாலா பேஸ்ட் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் இந்த ஈரலோட சேர்த்து நம்ம வேக வைக்கும்போது இது வாட்டுக்கு நல்லா வெந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிட்டோம்னா ஈரல் கிரேவி ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷமா இந்த மசாலாவும் ஈரலும் நல்லா வெந்துட்டு இருக்குது. முக்கால்வாசி இந்த மசாலாவோட பச்சை வாசனை போயிருச்சு. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நான் கொஞ்சம் இலக்கமாக தான் வைக்க போகிறேன். அதனால் தண்ணி நிறையாவே ஊற்றிடுறேன். பார்த்தீங்கன்னா 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். உங்களுக்கு கிரேவி கெட்டியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றிக்கங்க. கொஞ்சம் இலக்கமாக வேணும்னா 1/4 லிட்டர் இல்லை அதுக்கு மேலே கூட தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ உப்பு காரம் கரெக்டாக இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம். உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, போட்டுக்கலாம். ஒரு கலக்கி விட்டுறலாம். நீங்கள் முதல்ல குழந்தைகளுக்கு மட்டன் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மட்டனே கொடுத்தீங்கன்னா ஜீரணமாகாது. அதனால் முதல்ல ஈரல் கொடுத்து பழகுங்க. ஈரல் ரொம்ப ஈஸியாக ஜீரணமாயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் மட்டன் கொடுக்க ஆரம்பிக்கலாம். மாதம் வாரம் ஈரல் செஞ்சு சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் அதிகரிக்கும். முதல் 3 மாதத்துக்கு ஈரல் சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்கள் வாரம் செஞ்சு சாப்பிட்லாம். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாரம் இது சாப்பிட்றதுனால நம்மளுக்கு பால் நல்லா அதிகரிக்கும். வயசானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மட்டன் சாப்பிட்டாங்கன்னா ஜீரணமாகாது. அவங்களுக்கு இந்த மாதிரி ஈரல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப சத்து, ஜீரணமும் ஈஸியாக ஆயிரும். மட்டனில் கொஞ்சம் கொழுப்பு சத்து இருக்கும். இதில் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஃபுல்லாகவே உடம்புக்கு நல்லது தான். ஈரல் பொரியல் கூட எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ கூட போட்டுருக்கிறேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். இந்த மாதிரி ஈரல் கிரேவி பண்ணிட்டீங்கன்னா மத்தியானத்துக்கு வெள்ளை சாப்பாடுக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். நைட்டுக்கு தோசைக்கோ இட்லிக்கோவும் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஈரல் வந்து ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரத்துக்குள்ளே வெந்துடும். இதை நீங்கள் மூடி போட்டு வேக வைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு 2 விசில் மட்டும் விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இன்னைக்கு நான் வந்து குக்கர் பாத்திரத்துலேயே வச்சு தான் வேக வைக்க போகிறேன். அதனால் மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 7 நிமிஷம் வேகட்டு. அதுக்கப்புறம் இதை நம்ம திறந்து பார்க்கலாங்க. அந்த கிரேவி ஒரு 7-8 நிமிஷமாக கொதிச்சிட்டு இருக்குதுங்க. திறந்து பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. ஒரு கலக்கி விட்டுறலாம். இப்போ ஈரல் எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ இது மேலே ஒரு 5-6 கொத்தமல்லி தழை தூவி விட்டுறலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இவ்வளோதாங்க, சூப்பரான ஆட்டு ஈரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. 1/4 மணி நேரத்துக்குள்ளே இதை நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஆட்டு ஈரல் கிரேவி செஞ்சு பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.